உங்கள் வீட்டு பேபிஸும் 6 மந்த் கம்ப்ளீட் ஆகியும் சுத்தமாக வெயிட் கெயினே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோம்மேட் செர்லாக் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் கெயினில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. மிதுன் குட்டிக்கு இப்போ 11 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. ஆனால் வெயிட் கெயின் சுத்தமாக இல்லாமல் இருக்காங்க. ஸோ வீட்டில் ஏதாவது செர்லாக் ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானும் அம்மாச்சியும் பிளான் பண்ணியிருந்தோம். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க. கம்பு பச்சைப்பயிறு இது ரெண்டையும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு முளைக்கட்ட வச்சுக்கணும். நல்லா முளைக்கட்டின பிறகு அதை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பை ஒரே ஹீட்டில் வச்சுட்டு பொட்டுக்கடலை, சோளம், அரிசி இதை 3 மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கருப்பு கவுனி அரிசி, திணை இது மாதிரி நிறையா சேர்க்கலாம். ஆனால் எல்லா ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறது மாதிரியும் ஒரே நேரத்தில் கொடுத்தா அப்படின்னா குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு அந்த பாதாம் முந்திரி மட்டும் 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் குழப்பற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே கூழ் இந்த மாதிரி காய்ச்சும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடுப்பில் வச்சு கிண்டாமல் ஒரு 2 ஸ்பூனை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு பபிள்ஸ் எதுவுமே இல்லாத பிறகு அடுப்பில் வச்சு கிண்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிரும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் மட்டும்தான். மிதுன் குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் நாட்டு சக்கரை, ஜீனி எதுவுமே சேர்க்க மாட்டேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா ஏதாவது சேர்த்தே தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.